ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கொயர் டேஸ். இன்னைக்கு நம்ம டே அவுட்காக நேட்டிவ்ல இருந்து மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரையில் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஆர்கிட் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ரிசர்வ் லைன் ரேஸ் கோர்ஸ் ரோடில் இருக்குது. ஐடிசி ஹோட்டல் குரூப்பில் இருக்கிற ஃபார்ச்சூன் பாண்டியா ஹோட்டலுக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். இந்த ஆர்கிட் ரெஸ்டாரண்ட் இந்த ஹோட்டலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் சண்டே பஃபெட்காக வந்திருக்கோம். இங்கே ஃபுட் எப்படியெல்லாம் இருந்துச்சு, டாரிஃப் என்ன, அம்யூனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. லன்ச் பஃபெட்காக வந்திருக்கோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ என்னென்னலாம் ஐட்டம் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டார்டிங்கில் 2 சூப் வந்து வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து வெஜ் சூப்பும், இன்னொன்று வந்து நான்வெஜ் சூப்பு. எக் ட்ராப் சூப் வந்து நான்வெஜ் ஐட்டமில் வச்சுருந்தாங்க. வெஜ்ஜில் வந்து ஃப்ரெஞ்ச் லென்டில் சூப் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலட்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் கிரில்டு காட்டேஜ் சாலடும் டொமேட்டோ பேசில் ஃபியூசிலியும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 2 ஐட்டமும் நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து விச்சி கேரட் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக்டு பாஸ்தா, இந்த 2 வந்து ஃப்ரெஞ்ச் கியூசன்லேருந்து இந்த ஐட்டம் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து வெஜ் சிலாண்ட்ரோ சாஸும் மஷ்ரூம் நூடுல்ஸ் 2 இருந்தது. இது வந்து இன்டர்கான்டினென்டல் டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து இந்த 2 டிஷ்ஷஸ் இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து இறைச்சி மசாலா, அப்புறம் எக் சாம்பல் இது இருந்தது. நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து மலபார் ஃபிஷ் கறி இருந்தது. இல்லை ஃபிஷ் வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு ஃபுல் ஃபிஷ் வந்து அப்படியே இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து சிக்கன் டிக்கா மசாலா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேவரட் சிக்கன் பிரியாணி இருந்தது. சைடில் ரைத்தா அண்ட் கர்ட் இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து கலம்காரி ஃப்ரை இருந்துச்சு. செஜ்வான் சிக்கனும் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப்பில் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ற சாம்பார், ரசம் இதெல்லாம் வந்து இந்த மண் சட்டியில் வச்சுருந்தாங்க. அது ஒரு அடுப்பு மாதிரி ஒரு செட்டப் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மண் சட்டி வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் அந்த ஸ்டீமரில் ஸ்டீம்டு ரைஸ் இருந்துச்சு. ஸோ சூடாகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்பளம் இருந்துச்சு. அப்புறம் வெஜ்ஜில் வந்து மக்கானா புலாவ் இருந்தது. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சு. பயங்கர சூடாக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பன்னீர் கோஃப்தா கறி, தால் தடுக்கா இருந்துச்சு. அதுக்கும் அடுத்து கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் முருங்கை மசாலா இருந்தது. இதில் இந்த முருங்கை மசாலா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஐட்டம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு 2 விதமான ஒரு பொரியல் இருந்துச்சு, பீன்ஸ் பொரியல் மாதிரி. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் ஃப்ரையும் பன்னீர் டிக்கா, இந்த 2 ஐட்டம் இருந்தது. ஸோ இதுதான் இந்த பஃபெட்டில் இருக்கிற டோட்டல் மெயின் கோர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. டோட்டலாக ஒரு 25 ஐட்டம்ஸ் கிட்ட வந்திருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்மளுடைய டோட்டல் டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்சனுக்கு வந்து 1000லேருந்து 1200 வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஓரமாக பாருங்கள், இங்கே கர்டு வந்து எப்படி வச்சுருக்கேன், தஹி வடா, அப்புறம் வந்து கர்ட் ரைஸ் பொமோக்ரனேட் போட்டு அதில் மேலே அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு கர்ட் ரைஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பிக்கல் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீம்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெசர்ட் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து டெண்டர் கோகோனட் பன்னாக்கோட்டா இருந்தது, சீஸ் கேக் இருந்துச்சு, கோகோ கேரமல் டார்ட் இருந்தது, ஸ்ட்ராபெரி மில்லட் ஒரு பஃப் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க, மைசூர் பாக் இருந்துச்சு, லட்டு இருந்தது, ஹல்வா இருந்தது, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் இருந்துச்சு. ஸோ டெசர்ட்லேயே நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. எல்லாமே நல்லாவும் இருந்துச்சு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த டெசர்ட் எல்லாமே. அதுக்கு அடுத்து நாங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கே வந்து ஒரு
நைட் வந்து பார்பிக்யூ பார்ட்டி அந்த மாதிரி செட்டப் வந்து ஒரு பெரிய லான் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது அப்படியே நடந்து போய் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஒரு ஓலை வீட்டுக்குள்ளே ஒரு மாட்டு வண்டி வச்சுட்டு அந்த பழைய குடிசை வீட்டில எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான பொருள் எல்லாம் இதில் வச்சுருந்தாங்க. அந்த ஹரிகேன் லைட்டு, அதுக்கப்புறம் அந்த இரும்பு பெட்டி, மாட்டு வண்டிக்குள்ளே பாருங்க ஒரு இரும்பு பெட்டி வச்சுருக்காங்க, பெரிய பெட்டி. கீழே எல்லாம் அந்த மண்பானை செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து கொஞ்சம் மண்ணிலேயே செஞ்ச பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க பாருங்க, அதுவும் பார்க்க அழகாக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து இந்த உரல், இந்த ஆட்டாங்கல் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது தூக்குனாங்குருவி கூடு வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கிட்ஸ் விளையாடுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஊஞ்சல் செட்டப்பு. ஸோ இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய கார்டன் ஏரியா. ஃபுல் கார்டன் வியூ வந்து இதுதான். நல்லாவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. கார்டனில் ட்ரீஸ் ப்ளஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஹோட்டலோடைய ஃபுல் வியூ. நம்ம ஸ்டே பண்ணோன்னாலும் இங்கே பண்ணிக்கலாம், அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் ரெஸ்டாரண்ட் முடிச்சுட்டு சும்மா அப்படியே வெளியே வந்து பார்த்ததுனால இந்த அம்யூனிட்டிஸில் நான் கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இந்த கார்டன்லேயே ஒரு இடத்துல ஒரு கேஜ் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் பேரட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த ஹோட்டலுடைய ரிசப்ஷன் ஏரியாவில் அங்கங்கே இந்த மாதிரியான சில ஆன்டிக் பீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆர்ச்சிட் ரெஸ்டாரண்ட் பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க. காஸ்ட் வைஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனாலும் கூட்டம் இல்லாமல் ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் ஃபேமிலியோட பர்ஃபெக்ட் மெனு சாப்பிடலாம்னா இங்கே கண்டிப்பாக வரலாம். ஸோ நீங்கள் மதுரைக்கு எதுவும் டே அவுட் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான நல்ல vlogல சந்திக்கலாம். டேக் கேர் அண்ட் பை.